இன்னைக்கு ஒரு செடிய நட்டுட்டு 2032ஆம் வருஷம் வரைக்கும் அதுல இருந்து ரூபாய் கூட வருமானம் வராதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க. 6 வருஷங்கள், 6 வருஷம் வெறும் மரப்பட்டைய மட்டும் பாத்துக்கிட்டு அதுல இருந்து எப்ப லாட்டெக்ஸ் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ரப்பர் விவசாயியோட நிதர்சனமான வாழ்க்கை. இதுக்கு பேரு விவசாயம் இல்ல. ஒரு மிகப்பெரிய காத்திருப்புன்னு சொல்லலாம். கரெக்ட். உங்களோட முதலீடு முடங்கி போகும், ஒரு மெதுவான வருமானம். ஆனா அதே 6 வருஷ காத்திருப்பு காலத்துல அந்த நிலம் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் ரூபா கூட இரசாயன உரத்துக்கு செலவு பண்ணாம இருந்தா இன்னும் ஆச்சரியம் தானே. கண்டிப்பா. உங்களிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் 1 ஏக்கர் ரப்பர் விவசாயத்தில் நம்மாழ்வார் முறையை எப்படி செயல்படுத்துவது, அந்த நிலத்தை எப்படி ஒரு லாபம் தரும் உயிருள்ள தொழிற்சாலையா மாற்றுவது அப்படிங்கறத தான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது ரப்பர் விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். ஏன்னா ரப்பர் மரங்கள் வளர தேவையான அந்த 6 வருஷமும் விவசாயிக்கு குடும்ப செலவு இருக்கு இல்லையா? ஆமா, சாப்பாட்டு செலவு இருக்கு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இந்த தரவுகள் காட்டுற நம்மாழ்வார் முறை ஒரு சாதாரண விவசாய நுட்பம் கிடையாது. அது ஒரு முழுமையான பொருளாதார மற்றும் உயிர்ச்சூழல் வடிவமைப்பு. ரப்பர் தோட்டம்னா வெறும் ரப்பர் மரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய மனநிலையை நம்ம முதல்ல தூக்கி போடணும். அந்த பழைய மனநிலையை உடைக்கிறதுல இருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல 1 ஏக்கர் நிலம் இருந்தா அதுல எவ்ளோ நெருக்கமா மரங்களை நட முடியுமோ நட்டுட்டு அதுல மூட்டை மூட்டையா இரசாயன உரங்களை கொட்டி வளர்க்கறது தான் வழக்கம். ஆனா இந்த டேட்டா சொல்ற முதல் விஷயமே மண்ணே முதல் மூலதனம் அப்படிங்கிறது தான். ஆமா, 1 ஏக்கர்ல 10 அடிக்கு 23 அடி இடைவெளியில சுமார் 400 ரப்பர் மரங்களை மட்டும்தான் நட சொல்றாங்க. அதுவும் ஒரு துளி இரசாயன உரமும் இல்லாம. இது எப்படி சாத்தியம்? நாம பொதுவா மண்ணை எப்படி பாக்குறோம்? ஒரு செடியை நட்டு வைக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் மாதிரி தான் பாக்குறோம். செடி சாயாம இருக்க மண்ணு தேவை, அவ்வளவுதான். ஆனா இந்த முறை மண்ணை வேற மாதிரி அணுகுது. நீங்க சொன்ன அந்த ஸ்டாண்ட் ஒப்பீடு ரொம்ப சரியானது. பலரும் மண்ணை ஒரு உயிரற்ற ஜடப்பொருளா தான் பாக்குறாங்க. ஆனா உண்மையில மண் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சமையலறை. சமையலறையா? ஆமா, அந்த சமையலறையில வேலை செய்யற கோடிக்கணக்கான சமையல்காரர்கள் தான் நுண்ணுயிரிகள். நீங்க ஒரு செடிக்கு வேதிப்பொருட்களையும் ரசாயன உரங்களையும் கொட்டும்போது அந்த சமையல்காரர்களை மொத்தமா கொன்றீங்க. ஓஹோ, அப்போ சமைக்க ஆள் இல்ல. கரெக்ட். ஒரு கட்டத்துல நீங்க வெளியிலிருந்து உரத்தை விலைக்கு வாங்கி போட்டா மட்டும்தான் அந்த செடிக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை உருவாகிடுது. ஓகே, ஒரு நிமிஷம். அப்போ இரசாயனத்தை நிறுத்திட்டா இந்த 400 மரங்களுக்கும் தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? மரங்கள் பட்டினியா கிடக்காதா? அங்கதான் இயற்கையோட அற்புதம் இருக்கு. சத்துக்கள் எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளேயே பாறைகளாகவும் தாதுக்களாகவும் பூட்டப்பட்டு கிடக்கு. அதாவது சமைக்க பொருட்கள் உள்ளேயே இருக்கு. ஆமாம். நுண்ணுயிரிகளோட வேலை என்னன்னா அந்த தாதுக்களை உடைத்து மரங்களோட வேர்கள் உறிஞ்சக்கூடிய அளவுல எளிமையான உணவா மாத்தி கொடுக்கறது தான். ஓ, அப்போ நுண்ணுயிரிகளுக்கு நாம சாப்பாடு கொடுக்கணுமா? கண்டிப்பா. இரசாயனத்துக்கு பதிலா பசுந்தாள் உரங்கள், அதாவது செடி கொடிகளை மடக்கி உழுவது, மாட்டுச்சாணம், இதையெல்லாம் மண்ணுக்கு கொடுக்கும்போது அது நுண்ணுயிரிகளுக்கு உணவாகுது. அது சாப்பிட்டுட்டு மரத்துக்கு சத்துக்களை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இப்படி இயற்கையான முறையில சத்துக்கள் கிடைக்கும்போது மரத்தோட வளர்ச்சியும் சீரா இருக்கும். பின்னாடி அதுல இருந்து கிடைக்கிற ரப்பரின் தரமும் பல மடங்கு அதிகமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம ஆழமா கவனிக்கணும். 400 மரங்கள், 10 அடிக்கு 23 அடி இடைவெளி. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவுல 23 அடி இடைவெளி அப்படிங்கிறது மிகப்பெரிய காலி இடம். ஆமா, பாக்குறப்போ ரொம்ப காலியா தெரியும். 1 ஏக்கர்ல பாதிக்கு மேல சும்மா கிடக்குற மாதிரி தானே அர்த்தம். அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டுட்டு அது லாபகரமா இருக்காதே. அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் அடுக்குமுறை விவசாயம் உள்ள வருது. இயற்கையில நீங்க எந்த ஒரு காட்டையும் கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு இடமும் காலியா இருக்காது. ஆமா, பலவிதமான செடிகள் இருக்கும். ரொம்ப உயரமான மரங்கள் இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சம் குட்டையான மரங்கள், அதுக்கும் கீழே செடிகள், தரையில கொடிகள்னு காடு எப்பவுமே பல அடுக்குகளா தான் இருக்கும். அதே மினி காடு அமைப்பத்தான் இந்த 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்துல நாம அப்படியே பிரதிபலிக்க போறோம். இதுல மொத்தம் 4 அடுக்குகள் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. இத கேக்கும்போது எனக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஒரு ஒப்பீடு. ஒரு அபார்ட்மெண்ட்ல எப்படி ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு குடும்பம் தங்கியிருக்கோ அதே மாதிரி இந்த 4 அடுக்குலயும் பயிர்கள் தங்கியிருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க.
ஒரு அபார்ட்மெண்ட்ல தண்ணிக்கும் பார்க்கிங் ஸ்பேஸுக்கும் சண்டை வர்ற மாதிரி இந்த செடிகளுக்குள்ள சூரிய ஒளிக்கும் தண்ணிக்கும் சண்டை வராதா? இதோட கட்டமைப்பு எப்படி இயங்குது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அங்க எந்த சண்டையும் வராம பாத்துக்கிறது தான் இந்த ஸ்மார்ட் டிசைன். முதல் அடுக்கு இதுதான் நம்மளோட பிரதான பயிரான ரப்பர் மரங்கள். இது ரொம்ப உயரமா வளர்ந்துக்கும். ஆமா, இது உயரமா வளர்ந்து நேரடியான சூரிய ஒளியை எடுத்துக்கும். அடுத்து ரெண்டாவது நடு அடுக்கு. ரப்பர் மரங்களுக்கு இடையில உள்ள அந்த 23 அடி இடைவெளியில வாழை, பப்பாளி, முருங்கை மாதிரி நடுத்தர உயரத்துக்கு வளரக்கூடிய மரங்களை நடுறோம். இதுக்கெல்லாம் நேரடி வெயில் தேவை இல்லையா? முழுமையான வெயில் தேவையில்ல. ரப்பர் மரத்தோட இலைகளுக்கு ஊடே வர்ற அந்த மிதமான வெளிச்சமே போதுமானது. வாவ்! அப்போ 3வது அடுக்கு, அதாவது கீழ் அடுக்குல என்ன வரும்? கீழடுக்குல அதிக வெயில் சுத்தமா தேவையில்லாத நிழல்லையே செழிப்பா வளரக்கூடிய மஞ்சள், இஞ்சி, அப்புறம் பலவிதமான கீரை வகைகளை நடலாம். ஓ, இந்த செடிகள் மேல இருக்கிற மரங்களோட நிழல்ல ரொம்ப பாதுகாப்பா வளரும். கண்டிப்பா. ம். சரி, சூரிய ஒளிய அவங்கவங்க உயரத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா வேர்களோ, மண்ணுக்குள்ள எல்லா வேர்களும் ஒரே இடத்துல தண்ணிய உறிஞ்ச போட்டி போடாதா? அதுதான் இயற்கையோட மிகச்சிறந்த பொறியியல். ரப்பர் மரத்தோட ஆணி வேர் மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமா போகும். அது அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து தண்ணியை எடுக்கும். அப்போ வாழையோட வேர்கள்? வாழையோட வேர்கள் நடுத்தர ஆழத்துல இருக்கும். இஞ்சி, மஞ்சளோட வேர்கள் தரையை ஒட்டியே ரொம்ப மேலோட்டமா இருக்கும். ஆக ஒவ்வொரு பயிரும் மண்ணுக்குள்ள ஒவ்வொரு ஆழத்துல இருந்து தண்ணியையும் சத்துக்களையும் எடுக்குது. அதனால ஒண்ணுக்கொண்ணு எந்த போட்டியும் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. சரி, 4வது அடுக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுதான் தரைப்பகுதி. தரை முழுவதுமே தட்டை பயிர் மாதிரியான படரும் பயிர்களை வளர்க்கணும். இது காற்றில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சு மண்ணில சேர்க்கும். அப்புறம் அசோலா வளர்க்கலாம்னு கிடைச்சேன். ஆமா, அசோலா வளர்க்கலாம். அப்புறம் மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. காய்ந்த சருகுகளை, குறிப்பா ரப்பர் இலைகளை அப்படியே தரையில மூடாக பயன்படுத்தணும். இந்த மூடாக்கு அப்படிங்கிறது சும்மா குப்பைகளை போட்டு மூடுற விஷயம் கிடையாது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தரவுகள்ல படிச்சப்போ நான் நிஜமாவே மிரண்டுட்டேன். ஆமா, அதோட அறிவியல் ரொம்ப ஆழமானது. தரைய இப்படி காய்ந்த இலைகளால மூடும்போது வெயில் நேரத்துல மண்ணுல இருக்கிற ஈரப்பதம் ஆவியாகாம அப்படியே உள்ளேயே தங்கிடுது. இது ஒரு வகையான மைக்ரோ கிளைமேட் உருவாக்குது. கண்டிப்பா. நீங்க வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த இலைகளை விலக்கி பார்த்தா மண்ணு ஈரமா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்குள்ள மண்புழுக்கள் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும். தண்ணீர் பயன்பாட்டை இது பெருமளவு குறைக்குது. 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாம களைகள் முளைக்காம அந்த மூடாக்கு தடுக்கும். அந்த இலைகள் மட்கி போகும்போது அதுவே சிறந்த உரமா மாறிடும். இது எல்லாமே கேட்க ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு காட்டை உருவாக்கிட்டோம், அதுல வாழை, இஞ்சி, பப்பாளின்னு எல்லாம் வளருது. ஆனா நான் இங்க ஒரு விஷயத்துல உங்களை நிறுத்த விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ரசாயன உரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இந்த 4 அடுக்கு பயிர்களுக்கும் சாப்பாடு யார் போடவா? இவ்ளோ செடிகளை நட்டுட்டு அதுக்கு தேவையான இயற்கை உரங்களை நான் வெளியில கடையில தேடி போனா அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவாகுமே. ஆமா, வெளியில வாங்கினா செலவு அதிகம்தான். இந்த ஒட்டுமொத்த சுழற்சியை இயக்கக்கூடிய இன்ஜின் எங்க இருக்கு? அந்த இன்ஜின் வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாட்டு மாடு. நாட்டு மாடா? ஆமா, நம்மாழ்வார் முறைப்படி இந்த ஒட்டுமொத்த மினிகாடு அமைப்பும் உயிரோட்டமா இயங்கணும்னா விவசாயி ஒரு நாட்டு மாடு வளர்ப்பது மிக மிக அவசியம். அதுதான் இந்த சிஸ்டத்தோட இதயம். இருங்க, இந்த இடத்துல ஒரு பிராக்டிக்கலான விவசாயியா நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ரப்பர் தோட்டம் வைக்கிறதே அது ஒரு கம்மியான வேலைப்பழு உள்ள விஷயம்னு நினைச்சுதான். பாசிவ் இன்கம் எதிர்பார்க்கறீங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க மாடு வளர்க்கணும், அதுக்கு புல் போடணும், காலையில 5 மணிக்கு எழுந்து சாணம் அள்ளணும், பால் கறக்கணும்னு சொல்றீங்க. ஒரு மாட்டை பராமரிக்கிறதுக்கே ஒரு ஆள் முழு நேரமா வேலை செய்யணுமே. உங்களோட இந்த தயக்கம் ரொம்ப நியாயமானதுதான். ரப்பர் விவசாயத்தோட நோக்கமே சும்மா இருந்து சம்பாதிக்கிறது தானே. இது என் வேலையை அதிகமாக்காதா? மாடு இல்லாம வெறும் இலைதழைகளை மட்டும் வச்சு இதை பண்ண முடியாதா? ஆரம்பத்துல இது ஒரு கூடுதல் சுமையா தெரியலாம். ஆனா இதோட பொருளாதார அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட எண்ணம் மாறும். எப்படி மாறும்? நீங்க வெளியில இருந்து உரங்களை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சா உங்க முதலீடு அதிகமாகும். ஒவ்வொரு விவசாயியும் லாபம் சம்பாதிக்கணும்னா அவங்க செலவை குறைக்கணும். ஒரு நாட்டு மாடு அப்படிங்கிறது உங்களோட தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு 0 பட்ஜெட் தொழிற்சாலை. ஓ, மாடு ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா, மாடு இல்லாம இலை தழைகளை மட்டும் வச்சு உரம் தயாரிக்கலாம். ஆனா அது ரொம்ப மெதுவான ஒரு செயல்முறை. மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த செயல்முறையை பல மடங்கு வேகப்படுத்துது. எப்படி வேகப்படுத்துது? அந்த 0 பட்ஜெட் தொழிற்சாலை எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு மாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான 2 விஷயங்கள் சாணம் மற்றும் கோமியம். இத வச்சு நாம செய்ய போற 2 பிரம்மாஸ்திரங்கள் தான் பஞ்சகவ்யா மற்றும் ஜீவாமிர்தம். இந்த பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கடையில வாங்குற எந்த உரமும் இதுக்கு ஈடாகாது.
ஆனா இது நிஜமாவே மண்ணுக்குள்ள என்ன பண்ணுது? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பஞ்சகவ்யா அப்படிங்கிறது பயிர் வளர்ச்சியை தூண்டும் ஒரு இலைவழி தெளிப்பான். அதாவது செடி மேல ஸ்ப்ரே பண்றது. ஆமா, சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இது அஞ்சையும் கலந்து செய்யறது. ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒருமுறை இத பயிர்களின் இலைகள் மேல தெளிக்கலாம். இது செடிகளுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். பூச்சிகள் அண்டாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா செடிகளோட நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா அதிகரிக்கும். இலைகள் பச்சை பசேல்னு மாறி அதிக சூரிய ஒளியை கிரகித்து வேகமா வளரும். அப்போ ஜீவாமிர்தம் அது மண்ணுக்கு கொடுக்கறதா? ஆமா, ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது உரம் கிடையாது. அது ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர். ஸ்டார்டர் கல்ச்சரா? புரியலையே. ஒரு சின்ன பாத்திரத்துல இருக்கிற பாலை தயிரா மாத்த நாம என்ன செய்வோம்? ஒரு ஸ்பூன் உரமோர் ஊத்துவோம் இல்லையா? ஆமா, அந்த ஒரு ஸ்பூன் மோர் தான் மொத்த பாலையும் மாத்தும். அதே மாதிரி தான் ஜீவாமிர்தம். சாணம், கோமியம், வெல்லம், பயிறுமாவு இதையெல்லாம் தண்ணியில கலந்து ஒரு 48 மணி நேரம் புளிக்க வைப்போம். அந்த வெல்லமும் மாவும் நுண்ணுயிர்களுக்கு உடனடி உணவா மாறும். ஓ, அப்போ நுண்ணுயிர்கள் பெருகும். ஆமா, 1 கிராம் சாணத்துல இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளை பன்மடங்கா பெருக்கிடும். இத மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி வழியா மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வெடிச்சு பெருகும். அதுதான் மண்ணை உயிர் போட வச்சுக்கும். வாவ், அந்த உரைமோர் ஒப்பீடு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. இப்போ எனக்கு மாடு வளர்க்கறதோட முக்கியத்துவம் புரியுது. மாடு வெறும் பால் மட்டும் கொடுக்கல. கரெக்ட். அது 400 மரங்களுக்கும் நூற்றுக்கணக்கான ஊடுபயிர்களுக்கும் தேவையான உரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு பயோ ரியாக்டர். வெளியில கொடுத்து வாங்க வேண்டிய உரச்செலவை இது மொத்தமா 0 ஆக்கிடுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, தத்துவம், அறிவியல், நுண்ணுயிர்கள் எல்லாமே பிரமாதம். ஆனா நாம இப்போ லாப கணக்க பாப்போம். ஏன்னா விவசாயிக்கு அன்றாட வாழ்க்கைய ஓட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். கண்டிப்பா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ரப்பர் மரத்திலிருந்து பால் வர 6 வருஷம் ஆகும். அந்த முதல் 5 வருஷம் அவரோட வருமானம் எங்க இருந்து வரும்? இதுதான் இந்த தரவுகள்ல இருக்கிற மிக முக்கியமான பகுதி. ஒரு ஏக்கர் நிலத்தை நாம எப்படி ஸ்மார்ட்டா பிரிச்சு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற இடப்பகிர்வு பத்தி பார்க்கணும். எப்படி பிரிக்கணும்? ஒரு ஏக்கர் நிலத்தை நாம 4 பகுதிகளா பிரிக்கணும். 60% இடத்துல ரப்பர் மரங்கள், 20% இடத்துல வாழை மற்றும் மத்த ஊடுபயிர்கள், மீதி 20%? அதுல 10% இடத்தை மாட்டுக் கொட்டகை மற்றும் மாட்டுக்கு தேவையான அசோலா வளர்க்க ஒதுக்கீடு செய்யணும். மீதமுள்ள 10% இடத்தை உரம் தயாரிக்கும் இடம் மற்றும் தண்ணீர் தொட்டிக்காக ஒதுக்கீடு பண்ணணும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஃப்ளோர் பிளான் மாதிரி எவ்ளோ நேர்த்தியா இருக்கு. எந்த ஒரு சதுர அடியும் வீடாகல. ஆமா, ரொம்ப திட்டமிட்ட அமைப்பு இது. இப்போ கணக்குக்கு வருவோம். இந்த 20% இடத்துல இருக்கிற ஊடுபயிர்கள் எப்படி விவசாயிய காப்பாத்த போகுது? முத 5 வருஷம் ரப்பர் மரங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நீங்க நட்டிருக்கிற வாழையிலிருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வாழையிலிருந்து தோராயமா ஒரு வருஷத்துக்கு 50,000 முதல் 1,00,000 வரைக்கும் வருமானம் கிடைக்கும். வாவ், சூப்பர். அதுக்கு கீழே நட்டிருக்கிற இஞ்சி, மஞ்சள், கீரை, காய்கறிகள் மூலமாக ஒரு 30,000க்கு மேல் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நாம முன்னாடி பேசின அந்த நாட்டு மாடு இருக்கு இல்லையா? ஆமா, அதோட பால் வருமானம். கரெக்ட். அது தினமும் கொடுக்கிற பால் மூலமாக மாதம் ஒரு 15,000 விவசாயிக்கு கிடைக்கும். கணக்கு போட்டு பார்த்தா தலை சொத்துது. ரப்பர் மரம் காசா மாறுறதுக்கு முன்னாடியே ஒரு விவசாயியால மாதம் 50,000 முதல் 1,00,000 வரை சம்பாதிக்க முடியும்னு இந்த தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. உண்மைதான். இது வெறும் விவசாயம் இல்ல. இது ஒரு அட்டகாசமான பிசினஸ் மாடல். ஏன்னா இங்க உங்களோட மூலதனம் குறைவு, இரசாயன செலவு 0. ஒவ்வொரு வருஷமும் அந்த மூடாக்கு மட்கி நுண்ணுயிரிகள் பெருகி மண்ணோட வளம் கூடிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பரிமாணம் இருக்கு. இத ஒரு காலநிலை மாற்றத்தை தாங்கும் அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது வானிலையால ஒரு பயிர் பொய்த்து போனாலும் இன்னொரு பயிர் காப்பாத்துங்கிறத சொல்றீங்களா? நிச்சயமா. இன்னைக்கு இருக்கிற கணிக்க முடியாத கிளைமேட்ல அதிக மழையோ இல்ல கடுமையான வறட்சியோ வந்தா ஒற்றைப்பயிர் சாகுபடி செஞ்சவங்க மொத்தமா அழிஞ்சிடுவாங்க. ஆமா, ஒரே பயிர் இருந்தா ரிஸ்க் அதிகம். ஆனா இந்த அடுக்குமுறை விவசாயத்துல ஒருவேளை அந்த வருஷம் காத்து அதிகமா அடிச்சு வாழை சரியா வரலனா கீழே இருக்கிற இஞ்சியும் மஞ்சளும் கை கொடுக்கும். ஒருவேளை காய்கறிகளுக்கு விலை இல்லன்னா? அப்போ மாடு கொடுக்கிற பால் வருமானம் அந்த விவசாயியோட குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலும் பட்டினி போடாம காப்பாத்தும். இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நிதி பாதுகாப்பு வலைய. ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இப்போ 6வது வருஷத்துக்கு வருவோம். காத்திருப்பு காலம் முடிஞ்சிருச்சு. ரப்பர் மரங்கள் வெட்டுக்கு தயாரா இருக்கு. இப்போ என்ன நடக்கும்? 6 வருஷத்துக்கு பிறகு உங்க ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கிற லேட்டெக்ஸ் மூலமாக
ஏற்கனவே உங்க கைக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த ஊடுபயிர் மற்றும் பால் வருமானத்தோடு வருடத்திற்கு கூடுதலாக 1,00,000க்கும் மேல் வருமானம் கிடைக்கும். அதாவது இன்கம் டபுள் ஆகுது. ஆமா, அப்போ உங்க நிலத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு மற்றும் உங்களோட லாபம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அது மட்டும் இல்லாம 6 வருஷம் தொடர்ந்து இயற்கை உரம் போட்டதால உங்க ரப்பரோட தரம் மார்க்கெட்ல வேற லெவல்ல இருக்கும். ஆக ரப்பர் விவசாயம்னாலே ஒரு மெதுவான வருமானம், 6 வருஷம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த பழைய பிம்பத்தை நாம இன்னைக்கு சுக்குநூறா உடைச்சிட்டோம். கண்டிப்பா. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானம் ஈட்ட முடியும். மண்ண ஒரு சமையலறையா மதிச்சு அடுக்குமுறை விவசாயம் செஞ்சு நாட்டு மாட்டை ஒரு உரைமோர் மாதிரி இன்ஜினா பயன்படுத்தினா விவசாயிக்கு நஷ்டம் அப்படிங்கிற பேச்சே இல்ல. இது வெறும் பணம் சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. இந்த முழுமையான உயிர் சூழல் விவசாயிக்கு ஒரு நிறைவான ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வருங்கால தலைமுறைக்கு ஒரு வளமான மண்ணையும் விட்டு செல்ல உதவுது. ஆமா, மண்ணுக்கும் விவசாயிக்கும் இடையிலான உறவை ஒரு வியாபாரமா பார்க்காம ஒரு கூட்டு வாழ்க்கையா மாத்துது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம ஒரு விஷயத்த பேசணும். 6 வருஷம் வானத்தை பார்த்துக்கிட்டு காத்திருக்கணும்னு. ஆனா இப்போ அந்த காத்திருப்பு ஒரு கொண்டாட்டமா மாறிடுச்சு. உங்களோட நிலம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் இயற்கையோட சக்தி. ஆமா, இந்த அலசலை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இந்த மினி காடு போன்ற அடுக்குமுறை விவசாயம் வெறும் 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்திற்கே இவ்ளோ பெரிய நிதி பாதுகாப்பையும் காலநிலையை தாங்கும் சக்தியும் தருது அப்படின்னா இது ஏன் ரப்பர் தோட்டத்தோட நிக்கணும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கோதுமை வயல்களோ இல்ல ஆப்பிள் தோட்டங்களோ பல 1000 ஏக்கர்கள்ல நடக்கிற அந்த ஒற்றை பயிர் விவசாயத்தை முற்றிலுமா அழிச்சுட்டு உலகத்தோட மொத்த உணவு உற்பத்தி அமைப்பையும் இந்த மாதிரி அடுக்குமுறை காடுகளா மாத்தினா என்ன ஆகும்? அது ஒரு உலகளாவிய மாற்றமா இருக்கும். இது நம்மளோட ஒட்டுமொத்த கிளைமேட் பிரச்சனையையும் தீர்க்கும் ஒரு சஞ்சீவியா மாறுமா? இல்ல இவ்வளவு சிக்கலான ஒரு பல அடுக்கு விவசாய முறைய உலக அளவுல செயல்படுத்த முயற்சி செஞ்சா அது உலகளாவிய உணவு விநியோக சங்கிலியையே உடைச்சு போட்டுடுமா? இது ஒரு பரவலாக்கப்பட்ட புரட்சியா மட்டுமே இருக்க முடியுமா அல்லது உலகத்தையே மாற்றுமா? இது நிஜமாவே நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக காத்திருக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான தரவுகளுடன் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம்.